Okay. Very good afternoon, students. This video is for technical preparation for TCS. Tomorrow we are going to have interview with the TCS for Code Beta students. Interview அப்படினாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா for ECE students நீ ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா the technical interview will be completely different for ECE and as well as CAC and IT students. CAC IT students வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டெப்தா கோடிங் நாலேஜ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், DBMS இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வந்து கேட்பாங்க. பட் இஃப் இட் கம்ஸ் டு ECE ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெப்தா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ்ல இன்டெப்தா வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. But apart from it, they will test your basic coding skills test பண்ணுவாங்க. And then பாத்தீங்க அப்படின்னா உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் they will give for computer networks. Even though நீ computer networks ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கே இல்லையோ, definitely you will have some questions from computer networks and as well as microprocessor and as well as வந்து பாத்தீங்க அப்படின்னா digital electronics. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ அப்படின்றத நான் சொல்றேன். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a very good subject where you can able to cover the topics very easily. ஏன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிற கம்யூனிகேஷன் இன்ஜினியரா நான் கம்யூனிகேஷன் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர் கம்யூனிகேஷன் தியரி படிச்சிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் தென் வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அனலாக் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே நீ தெரிஞ்சாதான் யூ கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட முடியும். பட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா it is just one particular subject. If you have concentrated in that particular subject, you can able to answer questions very easily, and ஒரு subject இருக்கறதுனால you can able to cover all the topics very easily. Okay, so now let us see what is that you have to prepare in computer networks. Just வந்து பாத்தீங்கன்னா it is a complete picture about the area of interest questions. Area of interestல computer networks என்னெல்லாம் questions கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன். And before that, don't get me wrong, like technical interview na only இதுதான் கேட்பாங்க அப்படின்றது இல்ல. First thing, you have to understand by according to TCS there is only 2 rounds. First வந்து பாத்தீங்க அப்படின்னா you have cleared first round கோடிங் எல்லாம் எழுதி அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்ஸ் கோடிங் எல்லாம் எழுதி தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் போறீங்க. ஸோ இட் மீன் டெஃபினெட்லி யூ ஹாவ் சம் பேசிக் கோடிங் ஸ்கில் and that is how the interviewer will look at you. So you have basic coding skill, and apart from it they will ask you some basic coding questions and also basic programming questions, like basic programs கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா palindrome, Fibonacci series, அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கை கான்ஸ்டன்டா மாத்துறது, ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கையும் நம்பர்ஸையும் ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா I have also given that material for you people, like 40 to 50 programs. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னாவே யூ வில் கெட் தி கிளியர் ஐடியா. யூ கேன் ஏபிள் டு அந்த லாஜிக் அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த ப்ரோக்ராமோட லாஜிக் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபார் ECE ஸ்டூடெண்ட்ஸ் த இன்டர்வியூ வில் பி பாஸ்கல் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கா, வெதர் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ், இதுதான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ ப்ரிஃபர் யூ பீப்புள் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்பார்ட் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஆல் திஸ் கோடிங் ப்ரோக்ராம்ஸ். பேசிக் கோடிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பேசிக் நாலேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன். டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன்ல மெயின் இம்பார்ட்டன்ஸ் யூ ஹாவ் டு கிவ் ஃபார் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நவ் வி வில் see about கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நெட்வொர்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து இத்தனை லேயர்ஸ் இருக்கு, இத்தனை ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவலா படிச்சிருப்பீங்க. இந்த லேயர் இதான் பண்ணும், அந்த லேயர் இதான் பண்ணும், ஒரு புரிஞ்சு படிக்காம ஃபேக்சுவலா படிச்சிருப்பீங்க. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் பேசிக் லாஜிக். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா you can easily able to answer all the questions. For example, நெட்வொர்க்ல இந்த லேயர்ஸ் வந்து 7 லேயர்ஸ் இருக்கு, சரியா? அந்த 7 லேயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், அதோடைய என்னென்ன அட்ரஸ் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து கான்செப்ட் ஓரியன்டா நீ புரிஞ்சு படிச்சிருந்த அப்படின்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், ஈஸிலி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் எனி கொஸ்டின். எந்த கொஸ்டினா தான் நீ ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். பட் ஆனா நீ வந்து ஒரு ஃபேக்சுவலா ஜஸ்ட் வந்து மனப்பாடம் பண்ணிருக்க, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ I'll just tell you how to prepare for this particular technical interview, right? So before going to this OSI layer, first question what you have to think is what is protocol. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னாவே பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் நெட்வொர்க், வாட் இஸ் பாத்தீங்க அப்படின்னா
how you create a network. What is topology? Topology is nothing but how a network is laid out. சரியா? அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோபாலஜி. எப்படி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றது டோபாலஜி. அண்ட் தென் வாட் இஸ் லைன் ஆஃப் கன்ஃபிகரேஷன்? லைன் ஆஃப் கன்ஃபிகரேஷன் என்ன? ஒரு டிவைஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? பாயிண்ட் டு பாயிண்ட் கன்ஃபிகரேஷனா இல்ல மல்டி பாயிண்ட் கன்ஃபிகரேஷனா? ஐ பிலீவ் ஆல் திஸ் ஆர் வெரி பேசிக் திங்ஸ் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ டோபாலஜி நான் என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் தி it tells you how a network is laid out, right? How to create a network. ஒரு நெட்வொர்க்கை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றது என்னது? டோபாலஜி. this is the how you can able to create a network அப்படின்னு சொல்றது. ஒரு நெட்வொர்க்கோட லேஅவுட்டை பத்தி சொல்றது என்னது? டோபாலஜி. and line of configuration, what is line of configuration? line of configuration is nothing but it tells you how the devices are கனெக்டட். எப்படி டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம்? பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். பாயிண்ட் டு பாயிண்டா கனெக்ட், அதாவது ரெண்டு டிவைஸை டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா 4-5 டிவைஸ் சேர்ந்து வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? மல்டி பாயிண்ட் கன்ஃபிகரேஷன் அண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் கன்ஃபிகரேஷன். தட் இஸ் கால்ட் அஸ் லைன் ஆஃப் கன்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைன் ஆஃப் கன்ஃபிகரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ். டிரான்ஸ்மிஷன் மோட் என்ன? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்ன? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் நத்திங் பட் என்னது? சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் டியூப்ளெக்ஸ். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரே நேரத்தில் அதாவது எய்தர் டிரான்ஸ்மிஷன் ஆர் ரிசப்ஷன் தான் பண்ண முடியும். அண்ட் ஆஃப் டியூப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் பண்ண முடியும் பட் நாட் அட் த சேம் டைம். அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we can able to transmit and receive in the same time. இது எல்லாமே வந்து வெரி பேசிக்ஸ் திங்ஸ். சரியா? இது இல்லாம வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோகால். வாட் இஸ் ப்ரோட்டோகால்? ப்ரோட்டோகால்னா என்ன சார்? அதாவது ஒரு லேமேனுக்கு எப்படி சொல்வீங்க ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, see without protocol is a set of rules, is a set of rules which governs communication. அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். ஒரு ரூல்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கம்யூனிகேட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோகால். அது இல்லாம இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா you got to understand one particular thing. If you go to connect two computers, ரெண்டு சிஸ்டம் நான் கம்யூனிகேட் பண்ண போறேன், கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா that two computers can be able to connected. சரியா? புரோட்டோகால் இல்லாம கனெக்ட் பண்ண முடியும். எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? வயரை வச்சு சும்மா கனெக்ட் பண்ண முடியும். ஆனா புரோட்டோகால் இல்லாம என்ன பண்ண முடியாது? கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியாது. So that is what we can say. Without protocol, two systems can be connected but cannot be communicated. அப்ப என்ன சொல்றோம்? அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இன்னும் உனக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரைட் நவ யூ ஹேவ் விண்டோஸ் 10. விண்டோஸ்ல நிறைய வெர்ஷன்ஸ் 8, 10 அதெல்லாம் இருக்கு. சரியா? அந்த 8 எல்லாம் வரது முன்னாடி எக்ஸ்பின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க, விண்டோஸ் எக்ஸ்பி. அண்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விண்டோஸ் 98 யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ விண்டோஸ் 98 சிஸ்டம் எடுத்துட்டு வந்து நான் இப்ப இருக்க விண்டோஸ் 10 கூட என்னால வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அதோட கன்ஃபிகரேஷன்ஸ் வேற, இதோட கன்ஃபிகரேஷன்ஸ் வேற. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அதோட வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னது விண்டோஸ் 98ல வந்து பாத்தீங்கன்னா இட் cannot able to support lot of things. And விண்டோஸ் 10 வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் தி அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் இட். ரைட்? அப்ப இந்த ரெண்டு சிஸ்டம் என்னால கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியாது. பட் ஆனா அதுவே ஒரு விண்டோஸ் 10 சிஸ்டத்தையும் இன்னொரு விண்டோஸ் 10 சிஸ்டத்தையும் என்னால என்ன பண்ண முடியும்? ஈஸியா கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். சரியா? அப்போ உனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உனக்கு புரியுது இருக்கான்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்போ ரெண்டு சிஸ்டம் என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்னது? ஒரு புரோட்டோகாலா ஒர்க் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ வாட் இஸ் புரோட்டோகால்னு கேட்டா இட் இஸ் a set of rules and regulations which governs the communication. That is called as protocol. And without protocol you cannot able to communicate with each other. சரியா? You can able to connect the system but you cannot able to communicate with each other. And then பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் சொன்னாவே OSI layers இததான் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த OSI layers வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 layers and each and every layerக்கு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணும் அப்படின்றத சொல்லுவீங்க. அதெல்லாம் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. I'll just touch you some important points. இதெல்லாம் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 layers: physical layer, data link layer, network layer. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியணும். லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சதுன்னா நீ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் சிமிலர்லி நீ என்ன கான்செப்ட் நீ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிவைசஸ் படிச்சாலும் சரி, எந்த கனெக்டிங் டிவைஸ் படிச்சாலும் சரி, எல்லாமே இந்த லேயர்ஸ் கூட ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் I'll tell you briefly. I'll tell you what all the things, each and every layers, what are the functions of each and every layers. But before that, you got to know what is peer-to-peer communication.
பியர் டு பியர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது. இப்போ ஏல இருந்து பி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் தான் நம்ம யூஸ் பண்றது டைரக்டா. அதுல இருந்து பிரசன்டேஷன் லேயர் வரும், அதுல இருந்து செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். திருப்பி ஒன்ஸ் அகைன் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டம் டு டாப் போகும். அங்க டாப் டு பாட்டம், இங்க பாட்டம் டு டாப் போகும். அண்ட் யூ வில் ஹேவ் ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லர், என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு போகும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ பியர் டு பியர் கம்யூனிகேஷன் என்னன்னா, see, each and every layer will communicate with the same layer on the other system. The application layer of this particular system communicate with the application layer of the this particular system. சரியா? So அப்போ இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா peer to peer communication. Two machines involved in communication in that particular layer. சரியா? அப்போ peer to peer communication என்ன? ஒரே லேயருக்குள்ள நடக்கிற கம்யூனிகேஷன் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பியர் டு பியர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்லலாம் சார் இப்படி கீழ இருந்து போய் தானே மேல வருது அப்படின்னு பாப்பீங்க. பட் ஆனா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லேயர்ல என்ன இருக்கும், ஹெட்டர் இருக்கும் அண்ட் அஸ் வெல் அஸ் டெய்லர் இருக்கும். அந்த லேயரோட ஹெட்டரை வந்து அந்த லேயரால தான் என்ன பண்ண முடியும், டீகாப்சுலேட் பண்ணி பார்க்க முடியும். சரியா? ஸோ அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பியர் டு பியர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இஃப் இது வந்து இந்த லைனா வந்து இதை சொல்ல முடியல அப்படின்னா யூ கேன் மேக் நோட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். இது பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். இதுக்கு வந்து ஒரு நல்ல சென்டென்ஸ் இருக்கு, ஈவன் உங்களுடைய ஃபெரோசன் புக்லயுமே இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ நாட் டச் ஸ்டீவ்ஸ் பெட் அலிகேட்டர். பாத்தீங்க அப்படின்னா PDNTSPA. சரியா? ப்ளீஸ் டூ நாட் டச் ஸ்டீவ்ஸ் பெட் அலிகேட்டர். இதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு clearly mention all the 7 layers without any problem. Okay, and then இதோடைய ஓவர்வியூ, சம்மரி ஆஃப் லேயர்ஸ். இதை வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் என்னென்னலாம் பண்ணோம். நம்ம முன்னாடி சொன்ன லைன் ஆஃப் கன்ஃபிகரேஷன், என்னென்ன மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்ன பண்றோம், என்ன டோபாலஜி, அதை பத்திலாம் சொல்றது யாருன்னா பிசிக்கல் லேயர். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர், ஃப்ரேம் பண்ணிட்டு அதை வந்து அடுத்தடுத்த நோடுக்கு சென்ட் பண்றது. the complete data is divided into frames. அதே டேட்டா வந்து பேக்கெட் மூலமா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. சரியா? ஒரு மெசேஜை கரெக்டா அந்த ப்ராசஸ் கொண்டு போறது யாரு, டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செஷன் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சிஸ்டத்துக்கு நடுவுல ஒரு கம்யூனிகேஷனை கிரியேட் பண்றது, ஒரு டயலாக் பாக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து செஷன் லேயர். பிரசன்டேஷன் லேயர்னா நம்ம கொடுக்குற டேட்டா எப்படி இருக்கணும், கம்ப்ரஸ் பண்ணணுமா, என்கோட் பண்ணணுமா, இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணணுமா, அதெல்லாமே சொல்றது யாரு, பிரசன்டேஷன் லேயர். அண்ட் அப்ளிகேஷன் லேயர் நம்ம யூஸ் பண்றது. இப்போ நம்ம இமெயில் யூஸ் பண்றோம், நெட் யூஸ் பண்றோம், HTTP கூகுள்ல டைப் பண்றோம், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே, நம்ம என்னெல்லாம் சிஸ்டம்ல பண்றோமோ அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அப்ளிகேஷன் லேயர். ரைட்? ஸோ திஸ் இஸ் தி ஓவர் வியூ ஆஃப் லேயர். நான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஈவன் புக்ல பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் த திங் இஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 லேயர்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அண்ட் you have 3 different deliveries. அதாவது 3 அட்ரஸ் இருக்கு. 3 அட்ரஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது physical layer, data link layer and network layer. This is very very important layers. And எந்த கான்செப்ட் இருந்தாலும் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா you can easily understand. Right? Physical layer, data link layer, network layer and as well transport layer. இப்போ இந்த physical layerல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only transmissionக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணும். இங்க வந்து எந்த அட்ரஸ் யூஸ் பண்றோம்னா எந்த அட்ரஸும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. சரியா? அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை அட்ரஸஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸஸ் இருக்கு. எத்தனை டைப் ஆஃப் அட்ரஸ் இருக்கு? 4 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ் இருக்கு. என்னென்ன அட்ரஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் as பிசிக்கல் அட்ரஸ். பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்லலாம். நல்லா கவனிச்சுக்கோ. பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் அந்த பிசிக்கல் அட்ரஸை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as MAC address அப்படின்னு சொல்லலாம். First thing physical address or MAC address, and the second thing is logical address or IP address. Logical address or IP address அப்படின்னு சொல்லலாம். And then பாத்தீங்க அப்படின்னா port address அப்படின்னு சொல்லலாம். Port address. Third one is port address. அப்படின்னா என்னன்றது நான் பின்னாடி சொல்றேன். சரியா? So what I have said, physical address, logical address and port address. இது இல்லாம that is called service addressing. சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் நம்ம யூஸ் பண்ற இமெயில் அட்ரஸ். சரியா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லலாம். இமெயில் அட்ரஸ், அப்புறம் URL, அதெல்லாம் என்ன சொல்லலாம், சர்வீஸ் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசிக்கல் அட்ரஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் அண்ட் தென் போர்ட் அட்ரஸ். சரியா? அதே மாதிரியே அந்த அட்ரஸ்ல என்னென்னலாம் பண்ணும், என்னென்ன டைப் ஆஃப் டெலிவரி இருக்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸை பத்தி நான் சொல்றேன்.
பிசிக்கல் பிசிக்கல் அட்ரஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் டேட்டா லிங்க் லேயர். நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன யூஸ் பண்றோம்? பிசிக்கல் அட்ரஸ். பிசிக்கல் அட்ரஸ் எங்க யூஸ் பண்றோம்? செகண்ட் லேயர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம் இத. சரியா? எங்க யூஸ் பண்ணுவோம்னா டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ணுவோம். இந்த பிசிக்கல் அட்ரஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இஃப் யூ டேக் எனி பர்టిక్యులர் சிஸ்டம் யூ வில் have its own MAC address. அது எங்க இருக்கும்னா NIC கார்டு, ஈத்தர்நெட் NIC கார்டுல இருக்கும். சரியா? அப்படி இல்லனா இது வந்து டிவைஸ்க்கு தான் இருக்கணும்னு இல்ல, ஈவன் a small local area network. சரி, local area networkனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அது நான் சொல்லல. நெக்ஸ்ட் இது சொல்றேன் நானு. சோ LAN, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் என்ன சொல்லுவோம்? LAN அப்படின்னு சொல்லுவோம். அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை யார் டிசைன் பண்ணுவானா ஒரு பர்టిక్యులர் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், எனி பர்టిక్యులர் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ நம்ம ஒரு காலேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம காலேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் யூ ஹேவ் சம் அட்ரஸ் ஃபார் இட். சரியா? அந்த அட்ரஸ் வந்து அவங்க எப்போ வேணா நினைச்சா மாத்திக்கலாம். 192.5.6. சம்திங் வச்சிருப்பாங்க. அதை அவங்க எப்போ வேணா மாத்திக்கலாம். சரியா? அந்த அட்ரஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இசில யூஸ் பண்ற அட்ரஸ் சிஎஸ்சில அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதே நம்பர்ஸா வேற மாதிரி அவங்க யூஸ் பண்ணலாம். தட் இஸ் பாசிபிள். சரியா? பிசிக்கல் அட்ரஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் அட்ரஸ் யார் யூஸ் பண்றா? தட் இஸ் a லோக்கல் அட்ரஸ். இது என்ன சொல்லலாம்? லோக்கல் அட்ரஸ். இது எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்றது இல்ல. அதாவது யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. யார் வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம். அண்ட் சேம் அட்ரஸ் இங்க ஒரு நம்ம யூஸ் பண்ற அதே அட்ரஸ் வேற டிபார்ட்மெண்ட்ல கன்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரியா? புரியுதா இல்லையா? ரைட்டா? தட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் அட்ரஸ். அந்த பிசிக்கல் அட்ரஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோ. பிசிக்கல் அட்ரஸால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி அந்த பர்టిక్యులர் சிஸ்டத்துக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் தான். ஓகேவா? அப்ப டிரான்ஸ்மிஷன் வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க சிஸ்டம் அதை மட்டும் தான் அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை நான் டெலிவரியில சொல்றேன். பட் இப்போ நான் அட்ரஸ் மட்டும் சொல்றேன், கவனிங்க. ஸோ பிசிக்கல் அட்ரஸ் இதான் பிசிக்கல் அட்ரஸ். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸ். வாட் இஸ் லாஜிக்கல் அட்ரஸ்? லாஜிக்கல் அட்ரஸ் சொன்னாவே இட் இஸ் கால்ட் அஸ் ஐபி அட்ரஸ். இங்க நான் பிசிக்கல் அட்ரஸ்க்கு என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்போசிட்டா இருக்கிறது ஐபி அட்ரஸ். என்ன சொன்ன? பிசிக்கல் அட்ரஸ் நம்ம மாத்திக்கலாம்னு சொன்னேன். அண்ட் தென் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். பட் ஐபி அட்ரஸ் அப்படி இல்லை. ஐபி அட்ரஸ் இஸ் யூஸ்ட் இன் நெட்வொர்க் லேயர். நீங்க இன்டர்நெட்ல என்ன பண்றியோ எல்லா விஷயத்துக்கும் மெயினா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஐபி. சரியா? இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஐபி அட்ரஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னா யூனிக்கா இருக்கணும். உன்னோட சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் நீ கனெக்ட் பண்ற அப்படின்னா அதுல அந்த ஐபி அட்ரஸ் உன சிஸ்டத்துக்கு மட்டும் தான் இருக்கும். வேற வேர்ல்டுல எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் அதே ஐபி அட்ரஸ் இருக்காது. பட் ஆனா பிசிக்கல் அட்ரஸ் அப்படி கிடையாது. அதனாலதான் இப்ப ஈவன் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அன்ஆத்தரைஸ்டு மெயில்ஸ், அன்ஆத்தரைஸ்டு வந்து இமெயில்ஸ் வந்து யாராவது விஐபி பர்சன்ஸ்க்கு அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த சிஸ்டம் யார் அனுப்புறான்னு டிட்டர்மைன் பண்றது யாருன்னா ஐபி அட்ரஸ் வச்சுதான் யூஸ் பண்றாங்க. சோ அப்ப ஐபி அட்ரஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லேயர் 3 அட்ரஸ். எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்றோம். ரைட்டா? அண்ட் தென் another address which is called as port address which is used in transport layer. நல்லா கவனி. டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூஸ் பண்றோம். டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நான் போர்ட் அட்ரஸ்னா மட்டும் என்னன்னு சொல்றேன். போர்ட் அட்ரஸ்னா ஒரு சிஸ்டத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்பில்ட்டா ஒரு என்ன அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஸ்டம்க்கு டேட் அண்ட் டைம் இருக்கா, சிஸ்டம் டேட் அண்ட் டைம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன், அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ செப்பரேட் போர்ட் நம்பர், வெல் நோன் போர்ட் நம்பர் ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய போர்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த போர்ட் நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் அசைன் பண்ணிருப்பாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போர்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ பிசிக்கல் அட்ரஸ்னா என்ன, லாஜிக்கல் அட்ரஸ்னா என்ன, அண்ட் தென் போர்ட் அட்ரஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரி, இதுக்கு அடுத்தது நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி அட்ரஸ் should be related with the delivery. சரியா? என்ன டெலிவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டெலிவரி இருக்கு. என்னென்ன டெலிவரி இருக்கு அப்படின்னா ஹாப் டு ஹாப் டெலிவரி. சரியா? ஹாப் டு ஹாப் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோ, ஹாப் டு ஹாப் டெலிவரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டெலிவரின்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரின்னு சொல்லலாம். சரியா? அந்த ஹாப் டு ஹாப் டெலிவரியை வந்து நல்லா கவனி. ஹாப் டு ஹாப் டெலிவரி என்ன சொல்லலாம், நோட் டு நோட் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா I'll just continue with the same. இந்த ஹாப் டு ஹாப் டெலிவரி இல்ல நோட் டு நோட் டெலிவரி அது எங்க நடக்கும் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர்ல நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, டேட்டா லிங்க் லேயர்ல நடக்கும். அதோட வேலை என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப டேட்டா லிங்க் லேயர்ல என்ன யூஸ் பண்றோம், நம்ம பிசிக்கல் அட்ரஸ் யூஸ் பண்றோம். பிசிக்கல் அட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி அந்த ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் மட்டும் தான்.
சரியா? இப்போ ஒரு 10 சிஸ்டம் லேண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன்னா அந்த நெட்வொர்க்குள்ள மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ அது என்ன பண்ணும், டேட்டா லிங்கோட மேல என்ன அப்படின்னா வர டேட்டாவை பாக்குது. அது அதோட இன்ஃபர்மேஷனா அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தாவே அது தெரியும், ரைட்டா? சாரி, அந்த பிசிக்கல் அட்ரஸ் பார்த்தாவே தெரியும் நம்மள்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளது இல்லைன்னா அடுத்த சிஸ்டத்துக்கு கொடுக்கும். அது நம்மளோட டேட்டா இல்லைன்னா அதுக்கு அடுத்த சிஸ்டத்துக்கு கொடுக்கும். தென் சிமிலர்லி இந்த மாதிரி என்ன ஆகும், டேட்டா அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா வில் பி கம்யூனிகேட்டட் வித் தி அதர் சிஸ்டம். அந்த டெலிவரிக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நோட் டு நோட் டெலிவரி, விச் வில் ஹேப்பன் ஒன்லி இன் தி டேட்டா லிங்க் லேயர். பிசிக்கல் அட்ரஸை மட்டும் வச்சு டெலிவர் பண்றது பேர் என்னது, ஹாப் டு ஹாப் டெலிவரி ஆர் நோட் டு நோட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் தி டேட்டா லிங்க் லேயர். சரியா? அதே மாதிரி என்னது, ஒரே ஒரு நெட்வொர்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லேன் இருக்கு அண்ட் தென் இது ஒரு லேன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, லேனா இருந்தா கூட, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கா இருந்தா கூட பிசிக்கல் அட்ரஸால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லேண்ட்குள்ள கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்ன, இந்த நெட்வொர்க்குள்ளேயே தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த நெட்வொர்க்குள்ளேயே தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் அட்ரஸ். சரியா? அண்ட் தென் there is another delivery which is called as host to host delivery. அது என்னது, host to host delivery எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்னு நான் சொன்னாவே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் லேயர் சொன்னாவே என்ன இருக்கு, நெட்வொர்க் லேயர் என்ன யூஸ் பண்ணுவோம், ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றோம். சரியா? ஐபி அட்ரஸ் அப்ப என்ன பண்ணுவோம், ஐபி அட்ரஸ் குளோபலா நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் காரணம் யாரு, ஐபி அட்ரஸ் தான். ஓகேவா? சோ அப்போ ரெண்டு டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ், நாட் ஓன்லி லேன், பிட்வீன் லேண்ட்ஸ் ரெண்டு டிஃபரெண்ட் நெட்வொர்க். ஒரு லேனை வேன் கூட கம்யூனிகேட் பண்றது, வேற டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றது, அது எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் தான் காரணம். அண்ட் தட் பர்டிகுலர் டெலிவரி இஸ் கால்ட் as host to host delivery. இப்போ இந்த லேன்ல இருக்கிற சிஸ்டத்துல இருந்து இந்த லேனுக்கு இருக்க சிஸ்டம், சரியா, இந்த சிஸ்டத்துல இருந்து இந்த சிஸ்டத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரியே தான் ஒரு சிஸ்டமா மாறி தான் போவோம். பட் ஆனா என்ன பண்ண முடியும், கரெக்டா டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். இட் கேன் ஆல்சோ கால்ட் சோர்ஸ் டெஸ்டினேஷன் கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம், சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். கரெக்டா அந்த எந்த டெஸ்டினேஷனோ அந்த சிஸ்டத்து வரைக்கும் அதால போக முடியும். ரைட்டா? சார் இப்போ வந்து நான் பிசிக்கல் அட்ரஸிங் தெரிஞ்சிருச்சு, ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் தெரிஞ்சிருச்சு, அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸிங் தெரிஞ்சிருச்சு. மெயினா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உண்மையாலுமே ஒரு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டெலிவரி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்ல நடக்குது. சரியா? ஏன் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூ வில் யூஸ் தி போர்ட் நம்பர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, போர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இதை வந்து நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷன் சொல்லலாம். பட் ஆனா எக்ஸாக்ட் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டெலிவரி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி தான் நடக்குது. சார் அது என்ன சார் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி? நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த சிஸ்டத்துல இருந்து பக்கத்து சிஸ்டம், இப்ப பாரு இந்த நோட்ல இருந்து இந்த நோடு, இந்த நோட்ல இருந்து இந்த நோடு, இது எல்லாமே பண்றது யாருன்னா பிசிக்கல் அட்ரஸே பண்ணிட்டோம். கரெக்டா? ஆனா இந்த சிஸ்டத்துல இருந்து இந்த சிஸ்டம் வரைக்கும் உனக்கு ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டெலிவரி. ஆனா சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணல, என்ன நடக்குது, ப்ராசஸ் தான் கம்யூனிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டத்துல இருந்து நான் வந்து ஜிடாக் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஜிடாக் யூஸ் பண்றேன், இந்த இடத்துல ஜிடாக் யூஸ் பண்றான் என் ஃப்ரெண்டு. இங்க இருந்து நான் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அவனும் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இப்போ வந்து நம்ம அனுப்புற மெசேஜ் வந்து இந்த சிஸ்டம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். யாரால, ஐபி அட்ரஸால கண்டுபிடிக்க முடியும். அததான் என்ன சொல்றீங்க அப்படின்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டெலிவரி. இந்த சிஸ்டத்துக்கு தான் நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஆனா எந்த ப்ராசஸ்க்குன்னு யாருக்கு தெரியாது, ஐபிக்கு தெரியாது. அப்ப இந்த சிஸ்டத்துல எந்த ப்ராசஸ்க்கு அந்த மெசேஜ் போகணும் அப்படின்னு சொல்றது யாருன்னா யாரு, போர்ட் அட்ரஸ். அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. அப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் process to process delivery. I hope you can understand now what is node to node delivery, what is host to host delivery, and what is process to process delivery. இது delivery படிக்கிறது மட்டும் இல்ல, you have to know what are the addressing which is involved. Host to host னா physical address மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். சரியா? சாரி, node to node இருந்தா physical address மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். host to host னா IP address மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கும். And if it is process to process delivery, you need definitely port address, right? And then there is something called, another question can be asked, socket addressing. And what is socket address அப்படினு கேட்கலாம். socket address is nothing but என்னது, நம்மளுடைய IP addressing port addressing ஜாயின் பண்றது. சரியா? IP address and as well as port address அது ரெண்டையும் ஜாயின் பண்ணா that is called as socket addressing. இப்ப பாருங்க, இதுதான் IP address and this is போர்ட் நம்பர். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் சாக்கெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த क्वेश्चन வந்து இதெல்லாம் நீங்க லேயர்ஸ்ல ரொம்ப மெயினா படிக்க வேண்டியது இதுதான். அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா OSI மாடலுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா TCP IP இன்டர்நெட் புரோட்டோகால் சூட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் திங் தான், இதே மாதிரி அதுவும் ஒரு லேயர் ஆர்கிடெக்சர் தான். பட் ஆனா OSI லேயர் மாடலுக்கு முன்னாடியே வந்து
டிசிபி ஐபி வந்து இருக்கும். சரியா? அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நத்திங் பட் அது வந்து 5 லேயர் தான். இங்க நம்ம வந்து 7 லேயர்னு சொல்றோம். இந்த 7 லேயர்ஸ் தான் இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 5 லேயர்ஸா பிரிச்சிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர் என்ன சொல்லலாம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெட்வொர்க் லேயரை இவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டர்நெட் லேயர்னு சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் லேயர் இட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர். செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓஎஸ்ஐ மாடல் அண்ட் டிசிபி ஐபி. சரியா? டிசிபி ஐபி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 5 லேயர் அண்ட் இந்த 7 லேயர்ஸ் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டெக்னிக்கலா எப்படி சார் டிஃபரன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிசிபி ஐபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஓஎஸ்ஐ லேயர். இந்த 7 லேயர்ஸ். சரியா? இந்த 7 லேயர்ஸை கம்பைன் பண்ணி தான் இதை வந்து டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்னு சொல்றோம் இங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் நெட்வொர்க்னு சொல்றேன். திஸ் இஸ் நெட்வொர்க் இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் பிரசன்டேஷன் லேயர். எல்லா லேயர்ஸ்ல லேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா லேயர்ஸ்ல லேயர் பண்ணல. யார் பண்றா கம்யூனிகேஷன் எல்லாமே? யூ ஹேவ் ப்ரோட்டோகால்ஸ். நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் எல்லா வேலையும் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன ப்ரோட்டோகால்னு கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பாருங்க, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. क्वेश्चन கேன் பி ஆஸ்க் வாட் இஸ் ஐபி, வாட் இஸ் ஆர்ஏஆர்பி, வாட் இஸ் ஏஆர்பி, இந்த மாதிரி கேட்கலாம். சரியா? ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஐபி நத்திங் பட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அதோடைய சப்போர்ட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்பி, ஆர்ஏஆர்பி, ஐசிஎம்பி, ஐஜிஎம்பி இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய சப்போர்ட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே? ஸோ அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், வாட் இஸ் ஏஆர்பி, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டத்தோடைய லாஜிக்கல் அட்ரஸ் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஜிக்கல் அட்ரஸ் அதாவது ஐபி அட்ரஸ் தெரியும், ஆனா அதோட பிசிக்கல் அட்ரஸ் தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் புரோட்டோகால் வில் ஹெல்ப். இது வந்து ஐபிக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு மெசேஜ் டேட்டா சப்மிட் ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பிசிக்கல் அட்ரஸ் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐபிக்கு வந்து ஒரு பிசிக்கல் அட்ரஸ் தேவை அப்படின்னா இட் வில் கான்டாக்ட் தி ஏஆர்பி. ஏஆர்பி கேட்க தான் லாஜிக்கல் அட்ரஸ், இதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும். சரியா? ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வாங்க, அந்த லாஜிக்கல் அட்ரஸையும் ஐபி அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸையும் பிசிக்கல் அட்ரஸையும் மேப் பண்றது தான் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். அண்ட் சிமிலர்லி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது ஆர்ஏஆர்பி. இப்போ நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றோம், நீங்க ரீஃபார்மேட் பண்ணிட்டீங்க, நெட்வொர்க் ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க, ஆனா ரீஃபார்மேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூசிங் தி ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஆர்ஏஆர்பி இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். அந்த ரிவர்ஸ் அட்ரஸ் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் அட்ரஸ்க்கு இதான் லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்றத கொடுக்கும். சரியா? அண்ட் ஐசிஎம்பி இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் யூ தி கண்ட்ரோல் மெசேஜஸ் அபவுட் தி டேட்டாகிராம்ஸ். டேட்டாகிராம்ஸ் கரெக்டா போச்சா இல்லையா, அக்னாலேஜ் ஆச்சா இல்லையா, ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஐபி கொடுக்கறது யாருன்னா ஐசிஎம்பி. அண்ட் வாட் இஸ் ஐஜிஎம்பி இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். குரூப் ஆஃப் மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரைட்? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் வந்து டிசிபி அண்ட் as well as யூடிபி. இதுல நீங்க இன்டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் a transport layer protocol. transport layer என்ன பண்ணனா நடக்குது, process to process delete நடக்குது. சோ क्वेश्चन வந்து காமனா எப்படி கேட்கணும்னா what is the difference between TCP and UDP. TCP and UDP உடைய டிஃபரன்ஸ் கேட்கலாம். சரியா? TCP வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a reliable protocol and connection oriented protocol அப்படின்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. TCP is called as reliable and connection oriented protocol. ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா you will have flow control, error control எல்லாமே இருக்கும் டிசிபில. ஒரு டேட்டா கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகலனா அது திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற எல்லா ப்ராசஸும் இருக்கும் டிசிபில. சரியா? ஆனா யூடிபி இஸ் a connectionless protocol and unreliable protocol அப்படின்னு சொல்லுவோம். சரியா? and the question can be asked யூடிபி தான் unreliable protocol ஆச்சு, அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு protocol வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி அப்ளிகேஷன். எங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து ரொம்ப சின்ன மெசேஜ் தான் ரொம்ப சீக்கிரமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் யூடிபி. சரியா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி பத்தி கவலை இல்ல, டேட்டா வந்து சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் யூடிபி ப்ரோட்டோகால். சின்ஸ் இட் இஸ் a connectionless protocol you can transmit very quickly. ஓகேவா? அண்ட் தென் இது எல்லாமே அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் FTP, SMTP, HTTP, DNS இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்ல யூஸ் பண்றது. இத பத்தி எல்லாமே நான் வந்து இன் டெப்தா வந்து அடுத்தடுத்த இதுல சொல்றேன். இது எல்லாமே இன்டர்வியூல கேட்பாங்க. அப்ளிகேஷன் லேயர் பொறுத்த வரைக்கும் you have to know all this information, that is very very important, right? and then பாத்தீங்க அப்படின்னா இத வந்து நான் லாஸ்டா சொல்றேன். and then பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, கண்டிப்பா இதுல இருந்து ஒரு क्वेश्चन வரும். சரியா? என்ன क्वेश्चन வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா what is the difference between router and a switch, what is the difference between bridge and the router, இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். சரியா? சோ இந்த क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா you have to understand. நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன கான்செப்ட் படிச்சாலும் ரிலேட் வித் தி லேயர்ஸ், லேயர் கூட ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? லேயர் கூட எப்படி சார் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா you have all these are connecting device.
understand one thing, எல்லா டிவைஸுமே கனெக்டிங் டிவைஸ் தான். Don't say what is repeater, what is bridge, it is a connecting device, router is a connecting device. But there is a technical difference. And technical difference எப்படி நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். கவனி, பிசிக்கல் லேயருக்கு கீழே, சரியா, பிசிக்கல் லேயர் கீழே அதை வெளியே யூஸ் பண்ற ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது அது என்னது பாசிவ் ஹப். அதோட வேலை என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்றது மட்டும்தான். அது கம்யூனிகேஷன்லயோ எதுலயுமே இன்வால்வ் ஆகாது, சரியா. தட் இஸ் ஆல்சோ a connecting device, that is called as passive hub. And then பிசிக்கல் லேயர்ல யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர் ஆர் ஹப் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. இந்த இடத்துல வந்து ரிப்பீட்டர் ஹப்னு சொல்லும் போது once again it is not an intelligent device, பட் ரிப்பீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வர சிக்னலை ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கும், சரியா. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிப்பீட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வர சிக்னல் வந்து வீக் சிக்னலா ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த சிக்னலை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தட் இஸ் தி ஒர்க்கிங் ஆஃப் ரிப்பீட்டர், சரியா. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் லேயர் அண்ட் as well as டேட்டா லிங்க் லேயர் ரெண்டுத்திலையுமே யூஸ் பண்ணக்கூடிய மெயினான டிவைஸ் என்னன்னா பிரிட்ஜ். நல்லா கவனி, பிரிட்ஜ் ஆர் டூ லேயர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்ஜ் ஆர் டூ லேயர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம், சரியா. பிரிட்ஜ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்ற. அப்போ டேட்டா லிங்க் லேயர்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோ. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, ஏன் டேட்டா லிங்க் லேயர்ல பிரிட்ஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அண்ட் தென் நெட்வொர்க் லேயர்ல என்ன யூஸ் பண்றாங்க, ரவுட்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. யூ கேன் ஈஸிலி ஆன்சர் ஆல் தி क्वेश्चन வித் தி கனெக்டிங் டிவைஸ், சரியா. ரவுட்டர் எங்க யூஸ் பண்றாங்க, நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்றாங்க. டேட்டா லிங்க் லேயர்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிரிட்ஜ் யூஸ் பண்றாங்க. ஸ்விட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 லேயர் ஸ்விட்சா இருந்தா நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்ணுவாங்க, 2 லேயர் ஸ்விட்சா இருந்தா டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இப்போ நல்லா கவனிச்சு பாரு. அப்போ இப்போ டேட்டா லிங்க் லேயர்னு சொன்னாவே யூ கேன் ரிலேட் பிரிட்ஜ். அப்போ பிரிட்ஜோட ஒர்க்கிங் என்ன, பிரிட்ஜை வந்து டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்றாங்கன்னா வாட் டஸ் இட் மீன், பிரிட்ஜ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீடிங் தி பிசிக்கல் அட்ரஸ். பிரிட்ஜால என்ன பண்ண முடியும், பிசிக்கல் அட்ரஸை ரீட் பண்ண முடியும், அதால ஃபில்டர் பண்ண முடியும். இந்த டிவைஸ் இங்க தான் போகணும், இந்த பிசிக்கல் அட்ரஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியும். தட் இஸ் தி ஒர்க்கிங் ஆஃப் பிரிட்ஜ். ரவுட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் தி நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ல யூஸ் பண்ணலாம். அந்த நெட்வொர்க் லேயர்ல என்ன யூஸ் பண்றீங்க நீங்க, ஐபி அட்ரஸை யூஸ் பண்றீங்க. அப்போ இட் இஸ் a layer 3 டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்ஜ் என்ன சொல்லலாம், layer 2 டிவைஸ்னு சொல்லலாம், சரியா. அப்போ ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றதுனால என்ன நடக்கும், ரவுட்டர்ல ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றதுனால இட் கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் தி இன்ஃபர்மேஷன், ரைட். குளோபலா நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் என்ன பண்ண முடியும், ரவுட்டரால ஹேண்டில் பண்ண முடியும். which means it is capable of filtering the IP address. IP address-ஆல ரீட் பண்ண முடியும். ஆனா பிரிட்ஜால என்ன பண்ண முடியாது, IP address ரீட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும், physical address ரீட் பண்ண முடியும். That is a technical difference between bridge and the router. Bridge can able to read the physical address and router can able to read the IP address, and it is used in the network layer and this is used in the data link layer. புரியுதா, ரைட்டா. சேம் ஆன்சர் தான் ஃபார் 2 layer switch or 3 layer switch. இதேதான். கேட்வேன்றது என்னன்னா எல்லா லேயர்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். கேட்வே இஸ் ஆல்சோ கனெக்டிங் டிவைஸ் which can be used in all 5 layers. அந்த கேட்வே வந்து ஒரு கம்ப்யூட்டரே நான் அது கேட்வேவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதா, ரைட்டா. அண்ட் இதெல்லாம் இப்போ நீ எந்த டிஃபரன்ஸ் கேட்டாலும் சொல்லலாமா, சரியா. இதுல ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரவுட்டருக்கும் ஸ்விட்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். 2 layer 3 லேயர்னு கேட்க மாட்டாங்க. ரவுட்டருக்கும் ஸ்விட்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுட்டர் இஸ் ஆல்சோ a connecting device and switch is also a connecting device, right. Router is a very intelligent device where it can able to read all the IP addresses, சரியா. ஸ்விட்ச் யூஸ் பண்ணி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க் இருக்கு. இப்போ இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு, இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கு, சரியா. இந்த ரெண்டு நெட்வொர்க் என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரவுட்டரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் ரவுட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரவுட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸ்விட்ச் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 சிஸ்டம் இருக்கு, இங்க ஒரு 10 சிஸ்டம் இருக்குன்னா இந்த 10 சிஸ்டத்தையும் ஒரு சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணலாம், சரியா. இங்க ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணலாம், அதே மாதிரியே இங்க ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணி இங்க இருக்கிற 10 சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு சுவிட்சையும் என்ன பண்ணலாம், ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணலாம். புரியுதா இல்லையா. ஸோ by using switch you can able to connect different devices கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் ரவுட்டரை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can able to connect different networks. புரியுதா. ஸோ இதை வச்சு நீங்க இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாமா. லேயர்ஸ் தான் முக்கியம். லேயர்ஸ் என்ன அட்ரஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா you can answer any question, right. அண்ட் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் லேயருக்கு வரேன். அப்ளிகேஷன் லேயர்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மெயினா
இமெயில்னா என்ன, HTTPனா என்ன, FTPனா என்ன, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? நீ வந்து இன்டெப்தெல்லாம் படிக்காத, டெக்னிக்கலா நீ எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இமெயில்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜிமெயில் இதெல்லாம் யூஸ் பண்ற, யாரெல்லாம் யூஸ் பண்ற அந்த மெயில் கிடையாது. சரி, அது எல்லாமே வெப் மெயில். நம்ம இமெயில் கான்செப்ட்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா இமெயில் கிளைண்ட் வச்சு தான். இப்போ யூஎஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அவுட்லுக்ல என்ன இமெயில் அட்ரஸ் அதை கன்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா டிரான்ஸ்ஃபரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்லுக் மூலியமா தான் நடக்கும். சரியா? ஸோ அப்போ இமெயில்னு சொன்னாவே உனக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு நோ 3 டிஃபரெண்ட் திங். இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நிறைய சினாரியோஸ் இருக்கு. நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ எடுத்திருக்கேன். இதான் 4th சினாரியோன்னு சொல்லுவோம். பட் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாட் இஸ் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். யூ ஹேவ் 3 டிஃபரெண்ட் திங்ஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட், மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட். சரியா? you will have lot of questions in this particular thing. இதுல இருந்து இமெயில இருந்து நிறைய क्वेश्चन உனக்கு கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட்னா என்ன, what is SMTP protocol, what is POP3 protocol, what is IMAP protocol. சரியா? இது மாதிரி எல்லா क्वेश्चंस இதுல இருந்து கேட்கலாம். அப்ப அது இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சிட்டு அப்படினா you can able to easily understand, right? so இப்போ you have email எடுத்துட்டாவே மூணு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து என்னது, யூசர் ஏஜென்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படினா மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், MTA அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா MAA, மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? யூசர் ஏஜென்ட், மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அண்ட் தென் மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்போ கவனிங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஸோ இதில் வந்து யூசர் ஏஜென்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அண்ட் தென் மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட், ரைட்? ஸோ இப்போ யூசர் ஏஜென்ட் என்னன்னா, நம்ம மெயிலை கிரியேட் பண்றோம், கம்போஸ் பண்றோம், எல்லாமே பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூசர் ஏஜென்ட் தான். சரியா? அது இல்லாம மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னா அந்த மெயில் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த மெயில் பாக்ஸ்ல இருந்து அந்த மெயில் பாக்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், ரைட்? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா அந்த மெயில் பாக்ஸ், அந்த மெயில் சர்வர்ல இருந்து அந்த ரிசீவர் வந்து அந்த மெயில் ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு யூ நீட் அ மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட். ஸோ யூசர் ஏஜென்ட், மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அண்ட் மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் அப்படின்றது தேவை. ரைட்டா? ஸோ இப்போ இதை வச்சு எப்படி சார் ப்ரோட்டோகால் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. யூசர் ஏஜென்ட் என்ன சொல்றா, நீங்க மெயில கம்போஸ் பண்றீங்க. சரியா? அதன் மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் இஸ் நத்திங் பட் வெளியே நடக்கிறது, மெயில் இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த மெயில் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மெயில் ஆக்சஸ்ன்றது அவன் ரிசீவர் என்ன பண்ணணும், அந்த ஆக்சஸை எடுத்து யூஸ் பண்றது. ஓகேவா? நவ் லிசன், இது எல்லாமே ப்ரோட்டோகால், சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அப்ப என்ன அர்த்தம், சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்ன அர்த்தம்னா மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ற. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் தான். அது என்னது, SMTP. நம்ம கிரியேட் பண்ற மெயில் பாருங்க, நீங்க கிரியேட் பண்ற மெயில் இந்த மெயில் பாக்ஸ்க்கு வந்து திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வர்ல இருந்து அவனோட ரிசீவர் சர்வருக்கு போய் அந்த சர்வர்ல இருந்து இங்க வந்திருக்கு. சரியா? ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு மெயில் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி சர்வருக்கு ஃபர்ஸ்ட் போகணும், அதுக்கப்புறம் இந்த சர்வர்ல இருந்து இங்க போகணும், இந்த சர்வர்ல இருந்து அவனோட மெயில் பாக்ஸ் போகணும். ரைட்டா? சோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபருக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த வேலை என்னது, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஃப்ரம் தி நேம் itself you can understand, right? and then another protocol என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா POP3 and IMAP4 அப்படின்னு சொல்லுவோம். POP3 and IMAP4. POP3 னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால், அண்ட் IMAP னா என்ன அப்படின்னா இன்டர்நெட் மெயில் ஆக்சஸ் புரோட்டோகால். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க நம்ம வந்துருச்சு, இந்த மெயில் பாக்ஸ் வந்துருச்சு. இந்த மெயில் பாக்ஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா MAA தேவை, மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் தேவை. அப்போ POP3யும் IMAP4 என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட்டா ஒர்க் ஆகுது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் சேம் திங் தான், மெயில ரிட்ரீவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இன் IMAP4. POP3 என்ன பண்ணும், மெயில ஆக்சஸ் பண்ணிட்டு ரிட்ரீவ் பண்ணதுக்கு அப்புறம் அதால வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் POP3 வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் இன்னும் POP3 தான் யூஸ் பண்றோம். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல IMAP4 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்கும். அதாவது உன்னோட மெயில் பாக்ஸை நீ வந்து நிறைய கன்ஃபிகர் பண்ணலாம், ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியும், அதே மாதிரி சிங்க்ரனைசேஷன் பண்ண முடியும். மொபைல்ல யூஸ் பண்ற இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்க்ரனைசேஷன் பண்ண முடியும். அது எல்லாமே IMAP4ல பண்ண முடியும். ஆனா POP3ல அதெல்லாம் பண்ண முடியாது. பட் போத் தி திங்ஸ் ஆர் மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் தான். சரியா? அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க இது. ஓகேவா? அண்ட் தென் another what is MIME, மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ நிறைய லாங்குவேஜஸ் நம்ம மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். பட் ஆனால் கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கி லாங்குவேஜ், ஆஸ்கி கேரக்டர்ஸை மாற்றணும். ஸோ அந்த லாங்குவேஜை வந்து ஆஸ்கி கேரக்டர்ஸா மாத்துறது யாருன்னா MIME தான். MIME என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் சேஞ்ச் டு தி ASCII கேரக்டர். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது வந்து டிரான்ஸ்மிட்டிங் சைட்ல அண்ட் ரிசீவிங் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ASCII கேரக்டரை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ரைட்டா? தட் இஸ் MIME. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இதை தான் நான் சொன்னேன். இப்போ பாருங்க இது எல்லாமே என்ன இது வரைக்கும் என்ன வேலை பண்ணுது SMTP. இந்த இடத்துல மட்டும் இந்த மெயிலை ரிசீவ் பண்றது மட்டும் யார் பண்ணுவானா எய்தர் POP3 ஆர் IMAP4 பண்ணுவோம். ரைட்டா? And then you have to know what is www, World Wide Web அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்டு வைட் வெப்ல இப்ப நார்மலா ஒரு ப்ரௌசர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு ப்ரௌசர்ல என்ன இருக்கும்? இப்ப நம்ம ப்ரௌசர்ல www.google.com நீ டைப் பண்ற அப்படின்னா அங்க இருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் அ கண்ட்ரோலர் அண்ட் இன்டர்பிரட்டர். அதுல என்ன இருக்கும்? கண்ட்ரோலர் இருக்கும் அண்ட் as well as இன்டர்பிரட்டர் இருக்கும். கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்னா இட் வில் பி லிங்க் வித் லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்? இப்போ நீ வந்து google.com டைப் பண்ணாவே அதுல என்ன இருக்கும்? HTTP. சரியா? HTTP அப்படின்னு வந்துடும். அப்ப என்ன அந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்டை நீ ரிட்ரீவ் பண்ற. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்? அந்த டாக்குமெண்ட் இமேஜ் இருக்கா இல்ல ஒரு ஜிப் ஃபைல் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இன்டர்பிரட்டர். ஸோ வாட் இஸ் கண்ட்ரோலர்? கண்ட்ரோலர் என்ன பண்ணுவோம்னா டவுன்லோட் அந்த பேஜை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஆனா அந்த ஸ்கிரீனை நீ பாக்குறதுக்கு அதுல இருக்கிற விஷுவல்ஸை பாக்குறதுக்கு வந்து இன்டர்பிரட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா there is URL என்னெல்லாம் இருக்கும்? இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். URL வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோகால். நீ நார்மலா எடுத்து பாருங்க ஒரு URL டைப் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து HTTPS தான் வருது. ஸோ தட் இஸ் தி புரோட்டோகால். என்ன புரோட்டோகால்? அண்ட் தென் ஹோஸ்ட். இப்போ mylam.com அப்படின்னா அந்த mylam.com தான் ஹோஸ்ட் நேம். சரியா? போர்ட் வந்து ஏன் இங்க கிரேடிஷ் கொடுத்துருக்க பிளாக்ல கொடுத்துருக்க அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷனலா தான் இருக்கும். பாத்ன்றது அந்த பாத். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் வெப்சைட் போறீங்க www.mylamengg.com அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல போயிட்டு ஏதாவது ஒரு லிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் EC டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா HOD மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஆட் ஆயிட்டே வரும். சரியா? இது மாதிரி ஆட் ஆயிட்டே வரும். mylam அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸ்லாஷ் நீங்க வந்து ECE கிளிக் பண்ண உடனே /ECE அண்ட் தென் /HOD மெசேஜ் அந்த மாதிரி ஆட் ஆயிட்டே வரும். அதுதான் என்ன சொல்றீங்க? பாத்ன்னு சொல்றீங்க. அண்ட் தென் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் DNS. DNS என்னது? டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டொமைன் நேம் சிஸ்டம் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. டொமைன் நேம் சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வர ஒரு பர்டிகுலர் நம்மளால இப்ப என்ன பண்ண முடியாது, எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். சரியா? IP அட்ரஸ் ஆனா நம்மளால இப்ப ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா வந்து IP அட்ரஸ் மூலமா தான் என்னது எல்லா டேட்டா கம்யூனிகேஷன் நடக்குது. சோ இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? www.google.com www.yahoo.com அப்படின்னு வச்சிருக்கோமா? ஒரு வெப்சைட் நேம் வச்சிருக்கோம். ஆனா அந்த வெப்சைட் நேமுக்கு வந்து ஆக்சுவலா என்ன இருக்கு? ஒரு IP அட்ரஸ் இருக்கு. அந்த IP அட்ரஸ் மூலமா தான் எல்லா கம்யூனிகேஷன் நடக்குது. அப்போ DNS என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் டிரான்ஸ்ஃபர். சரியா? இட் வில் மேப் தி டொமைன் நேம். சரி, டொமைன் நேம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா IP அட்ரஸ்க்கு மேப் பண்ணி கொடுக்கும். நீங்க என்ன IP அட்ரஸ் தேவையோ அதாவது google.com கொடுத்தீங்க அப்படின்னா அந்த DNS என்ன பண்ணும்? google.com IP அட்ரஸா மாத்துது. and that is called as DNS, domain name system, mapping of domain name. சரியா? நேம் வந்து IP அட்ரஸா மேப் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் DNS. அண்ட் இது இல்லாம இது எல்லாத்தையுமே கேட்கலாம். சரியா? DHCP, HTTP, FTP, telnet, MAC address, ping, IP config இதெல்லாம் அப்படியே என்னன்னு சொல்ற பாருங்க. DHCP, டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால். ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரவரியா ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால். மோஸ்ட்லி வந்து நம்ம ரீஃபார்மட் பண்ணதுக்கு அப்புறம் IP அட்ரஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you can லோக்கலா என்ன பண்ண முடியும்? DHCP யூஸ் பண்ணி பண்ண முடியும். ரைட்டா? that is called as DHCP. HTTP, hypertext transfer protocol. hypertext transfer protocol என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா download it, right? like அந்த வெப் பேஜஸ் ரிட்ரீவ் பண்ணும், டாக்குமெண்ட்டை ரிட்ரீவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் HTTP, hypertext transfer protocol. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், சிஸ்டத்துல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது என்னது? FTP, file transfer protocol. and telnet is another protocol which is used for remote access. இப்போ ரிமோட்ல எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டெல்நெட் புரோட்டோகால் தான். அண்ட் மேக் அட்ரஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் அட்ரஸ், அதை வந்து பிசிக்கல் அட்ரஸ்னு சொல்லலாம் இல்ல மேக் அட்ரஸ்னு சொல்லலாம். சரியா? இந்த மேக் அட்ரஸ் எங்க இருக்கும், எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். சரியா? மேக் அட்ரஸை வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I'll show you that. மேக் அட்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்க இருக்கும்னா NIC கார்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்றீங்க. சரியா? அண்ட் வாட் இஸ் பிங் கமாண்ட்? பிங் கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிங் கமாண்ட் இஸ் டு டெஸ்ட் தி ரீச்சபிலிட்டி ஆஃப் தி ஹோஸ்ட். ஒரு ஹோஸ்ட் வந்து ரீச்சபிளா இருக்கா இல்லையா? இப்ப நீ google.com உனக்கு நெட் எல்லாம் இருக்கு ஆனா google.com போக மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த ஹோஸ்ட ரீச் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு தான் பிங் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ பிங் இஸ் a utility, network utility which is used to check the host availability.
அண்ட் IP config is nothing but IP configuration பத்தி ஃபுல்லா தெரியணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் IP அட்ரஸ் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா IP config யூஸ் பண்ணலாம். ரைட், இது எல்லாமே வெரி பேசிக் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா IP அட்ரஸ்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, அது எதுல இருந்து எல்லாம் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் E, இதுல என்னென்ன நம்பர் ஜஸ்ட் இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா this is what computer networks. இதை தாண்டி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல மேஜரா கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பே இல்லை. if you go through all these things it will be very easy for you. கண்டிப்பா உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன படிக்கணும்னா கண்டிப்பா எல்லா இன்டர்வியூலயும் மோஸ்ட்லி வந்து மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர் டிஃபரன்ஸ் என்ன இது ஏற்கனவே உனக்கு தெரியும், இருந்தாலும் ப்ராக்டிக்கலா அதை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர். எல்லாருமே சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி இருக்காது, அதுல மெமரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்ளிகேஷன் ஓரியன்டா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இது கேன் பி யூஸ்ட் இன் ஒன்லி கம்ப்யூட்டர்ஸ், இட் கேன் பி யூஸ்ட் இன் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ், MP3 பிளேயர்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டா இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் வாட் you can know is டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பேசிக் NAND கேட்ஸ், NOR கேட்ஸ், அதோடைய ட்ரூத் டேபிள் அது என்ன இருக்கு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா, இதை தாண்டி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மேஜரா கேட்க வந்து வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரேரா வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல டிரான்சிஸ்டர் இதெல்லாம் என்ன வெரி பேசிக்கா கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் மேஜர் திங் TCS பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் TCS டெஃபினட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் மேஜர் கொஸ்டின்ஸ் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ரைட், இப்போ லாஸ்டா வந்து I'll just show you what is IP config. IP configனா என்ன, எப்படி MAC அட்ரஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது I'll just show you a demo over here so that you can understand. பாத்தீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல CMD ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிங் அப்படின்னு சொன்னேன். பிங்னா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரீச்சபிலிட்டி ஆஃப் த ஹோஸ்ட். ரைட்டா, ரீச்சபிலிட்டி ஆஃப் தி ஹோஸ்ட்னு சொன்னேன். இப்போ பாருங்க பிங் ஸ்பேஸ் www.google.com. சரியா, அங்கிருந்து ரிப்ளை வருதா? இப்போ இந்த ரிப்ளை வந்துச்சுன்னா அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பிங் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டு செக் த ரீச்சபிலிட்டி ஆஃப் தி ஹோஸ்ட், ரீச்சபிலிட்டி ஆஃப் தி ஹோஸ்ட் பார்க்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? அண்ட் தென் ஐ ஸ்போக் அபவுட் IP config. சரியா, MAC அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி IP config மட்டும் டைப் பண்ணீங்க அப்படின்னா you will get the information about your IP address. வெறும் IP config என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா you will get the information about IP address. பட் எல்லாமே தெரியணும், MAC அட்ரஸ்ல இருந்து எல்லாமே தெரியணும் அப்படின்னா you can use IP config space /all. இது கொடுத்தீங்க அப்படின்னா you can able to obtain all the information. என்ன IP address யூஸ் பண்றோம், and then பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்து physical address, என்ன வந்து MAC address எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா, இப்போ பாருங்க you will get all the informations here. சரியா, IP address என்ன, and then பாத்தீங்க அப்படின்னா அதோட physical address என்ன, இதோ பாருங்க physical address என்ன, and then பாத்தீங்க அப்படின்னா IP address என்ன, எல்லாமே you can able to get the information here. So அப்ப IP config எதுக்காக யூஸ் பண்றோம்? இப்போ question can be asked, how can you get the MAC address? MAC address எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். MAC address கேட்கணும் அப்படின்னா by just using IP config / use command யூஸ் பண்ணோம் அப்படின்னா I can able to get the MAC address அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட், any doubts so far? So I believe this session will be very useful for you. So computer networks need technical after preparing all the coding questions and everything. பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 3 to 4 hours if you spend with this particular computer networks microprocessor, definitely you can get through the interview. Definitely you all can get placed. So go through this video. எப்பலாம் வந்து நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்பலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா go through this video. It will be very useful for you. Thank you students. Thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.